பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தடைகளை மாற்றி போடுங்க, ஆராதனை செய்து உங்க நாமத்தை உயர்த்த கிருபை தந்தீங்க. வார்த்தைகளை நீர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதை எங்களை பிட்டுத்தார். அதிகாரம் உள்ள, வல்லமை உள்ள, கிருபை உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே வெளிப்படுவதாக மூடி மறைத்து உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தி அற்புத அடையாளங்களோடு வார்த்தைகளை உறுதிப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஒரு ஆமென் சொல்லுவோம். சந்தோஷமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா 59:1 ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மந்தமாகாத செவிகளை உடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய செவி கேட்கும் திறன் ஒரு நாளும் மந்தமாக. ஆமென். அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்கள் நானோ ஆராதனை செய்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் ஆமென் நம்ம உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே அவருடைய செவிகள் ears are attentive to your prayers, to your cry. உங்க கூக்குரலுக்கும் உங்க கூப்பிடுதலுக்கும் செவிகள் கவனித்து கேட்கிறவைகளாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? உங்களுடைய ஜெபங்கள் நீங்க கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த செவி திறந்திருக்கும், கவனிக்கும். அவை வேறு மனிதனிடத்தில் அதிகமாக நீங்க ஷேர் பண்ணுவதை விட நீங்க எப்ப பேசுவீங்கன்னு காத்திருக்கிற, கேட்பீங்கன்னு காத்து கொண்டிருக்கிற ஏசப்பட்ட நீங்க சொல்லும் போது நிச்சயமாகவே உங்கள் ஜெபங்களுக்கான பதிலை தேவன் தருவார். ஆமென் சொல்லுங்க. நான் அந்த சாய் சொன்ன சில மணி நேரங்கள் எனக்குள்ள மிகுந்த ஒரு பதட்டமா இருந்தது. ஆமென். ஆமா, ஏன்னா அவருடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அவரும் விசுவாசத்துல தடுமாறுதான் கொஞ்சம் வராங்க. ஆமென். அவங்களுக்காக அவங்க வீட்டுல எல்லாம் ஜெபிக்கிறாங்க. எப்படியும் நானும் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அந்த பிரதர்ஸ் எல்லாம் நல்ல கர்த்தருக்குள்ள வரணும், கர்த்தர் நல்லா உயர்த்துகிறார், அந்த கர்த்தருக்குள்ள இன்னும் வளரணும். கர்த்தர் பாருங்க அவங்கள சோர்வடைய செய்யாமல் அப்படி நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஆண்டவரே, சோர்ந்து போயிடக்கூடாது, ஏதாவது கேட்டா செய்தி கேட்டா அப்படின்னு சொல்லி நானும் மனசுல ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். திரும்ப ஞாபகம் வந்து போன் பண்ணும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நார்மலா இருக்கிறாங்க, வேறு விதமான பலவீனம் தான், அது நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க அவருடைய செவி மந்தமாகாத செவி, அலர்ட்டா இருந்து நீங்க கூப்பிடுகிறத கேட்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. 116 சங்கீதத்துல பாருங்க, ஒரு சில வசனங்களை பார்த்து நம்ம செய்திக்குள்ளே போகலாம். 116 முதல் வசனம், சங்கீதம் 116 முதல் வசனத்துல, கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டபடியினால் அவரில் நான் அன்பு கூறுகிறேன். ஆமென் சொல்லுங்க. என் சத்தத்தை என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். ஆமென். நீ எப்பெல்லாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம நம்ம ஜெபிக்காம அவர்கிட்ட சொல்லாம எதை செய்யறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் வந்து கேட்கறது கிடையாது. அவர் செவிட்டு காது உள்ளவர் என்கிற அர்த்தம். இன்டைரக்டா ஆண்டவர் அவமதிக்கிறோம். சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையா நேசிக்கிறவங்க சொல்லுவாங்க, பொய்யாவும் சொல்லுவாங்க சிலர். அவன் கஷ்டம் தெரிஞ்சா நீ கஷ்டப்படும் போதே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, வழியிலேயே சொல்லுங்க. அதை எப்ப சொல்றாங்க? அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேள்விப்படும் போது சொல்லுவாங்க, அப்பயே சொல்லிக்கலாம். ஒருவேளை அப்ப நீங்க வந்து சொல்லியிருந்தீங்கன்னா ஆமென் வேறு விதமான சாக்கு போக்கு சொல்லியிருப்பாங்க. வழியிலேயே சொல்லுங்க. ஆமா, இப்ப வந்து சொன்னதும் தப்புன்னு யோசிக்க வைப்பாங்க. இப்ப என்ன சொன்னாங்கன்னு சொன்னேன், முன்னாடியே என்கிட்ட சொல்லிக்கலாம்ல அப்படின்னா அதையும் நம்ம சொல்லிக்கூடாது. அப்ப அதையும் போய் தூசிப்பாங்க. அவங்க ஒண்ணும் இல்லாம இருந்தாங்க, வெறுமையா இருந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில நம்ம எல்லாமே வெறுமையா இருந்ததா கர்த்தர் உயர்த்தி வைத்தது. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆமா, ஒண்ணுமே நமக்கு தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, நீங்க செய்கிற தொழில் அல்லது படிப்பு, உங்களுடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை எதுவுமே நமக்கு தெரியாது இல்ல. எல்லாம் கற்றுக்கொண்டுதான் வருகிறோம். அதனாலதான் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதான் காலேஜஸ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், லா காலேஜ், எல்லாம் எதுக்கு? கத்துக்கிறதுக்கு. அப்போ கற்றுக்கொண்டுதான் வருகிறோம். அந்த கற்றுக்கொண்டு வருவதிலே தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் என் சத்தத்தை கேட்கிறவர் என்று அறிந்திருப்போம் ஆனால். ஆமென். அதான் வசனம் அழகா சொல்லுது, என் சத்தத்தை என் விண்ணப்பத்தை கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். Since he heard my voice, amen, I love him. நான் அவரை நேசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லு. அப்ப அந்த ஃபாதர் பாடின பாட்டு நல்லதுதானே? ஆமென். ஒரு 2 வரி பாடலாமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு
ஆராதிப்பேன் முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை எந்த சிந்தையோட பாடுறீங்க? என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பதினால், ஆராதனை மந்தமாகாத செவி உடையவராய் இருக்கிறபடினால் ஏற்ற காலத்தில் பதில் கொடுக்கிறேன். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மேலத்தோடு கூறுவேன். ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி மந்தமாகாத செவிகளை உடையவர், உன்னை காண்கிறவராய் இருக்கிறார். ஆமென் 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 ஹல்லேலூயா. எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 மந்தமாத செவியுடைய யெகோவாரப்பாய் யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சொல்லுங்க ஆராதனை. ஆமென். ஆராதனை ஓ, இதுவரை ஜபத்தை கேட்கிறவர். ஆமென். நல்ல உட்கார்ந்துட்டு எப்படி ஆராதனை பண்ணு. ஆமென். நல்ல வலதுகரத்தை உயர்த்தி ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை நல்ல கையை உயர்த்தி. ஆமென். நல்ல மந்தமாகாத செவியை உடையவர். ஆமென். ஷார்ப்பா உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு நல்ல கைகளை அசைத்து ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல நல்ல வாய்களை தரு, நல்ல விடுதலையோடு நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. ஓ, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் இப்பொழுது உங்கள் வீடுகளிலும். ஆமென். இன்னொரு முறை ஆராதனை. நல்ல கைகளை அசைத்து. ஆமென். ஓ, மந்தமாகாத செவியை உடையவர். ஆமென். விண்ணப்பத்தையும் சத்தத்தை கேட்ட தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு முறை நல்ல சத்தத்தை ஆராதனை. ஓ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆராதனை. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜீசஸ் அன்பு கூறுகிறோம். ஆமென். இன்னும் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். பாடினது ஒரு பாடல் தானாலும் அது பாரு 3 நாமங்கள். எத்தனை முறை உங்களை என்னையோ ஆண்டவர் காண்கிறவராய் இருந்து ஆமென் கருத்தாய் இந்த மாதத்திலும் நம்மை நேசித்து ஆசீர்வதித்து வருகிறார். ஆமென் சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, எத்தனை ஆசீர்வாதங்கள். ஆமென். நல்ல சுகத்தை தேவன் தருகிறார். இல்லையா சொல்லுங்க. ஆமா, என்ன பாரு, என்ன வெரிகோஸ்வெயின் மாதிரி நரம்பு சுத்தி நிக்கிறதுனால அது நிறைய பாஸ்டர் போகும்போது சொன்னா அவன் சொல்றான், அண்ணே நான் இருங்க நான் காமிக்கிறேன்னு
பேண்ட் தூக்கிட்டு காமிச்சா பஸ்ட் ஆகி அப்படியே நரம்புல ரத்தமா வெளியே வந்து தெரியுது. ஆனாலும் டாக்டர் நம்ம அவங்க காமிச்சாங்க. அந்த டாக்டர்கிட்ட காமிக்கும் போது டெஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு டாக்டர் ஏவிஎஸ்னு ஒண்ணு, அந்த டாக்டர்கிட்ட போய் நான் பார்த்தப்போ இந்த ரீல்ஸ்ல பார்த்துட்டு அவன் விடவே இல்லை, உடனே பண்ணி ஆகணும்ட்டான். எத்தனை இடத்துல அப்புறம் இவங்க கன்சல்ட் பண்ணி ரஞ்சா மூலமா டாக்டர்கிட்ட போனா அவங்க சொல்றாரு, ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, நீ போய் ஒரு வீனஸ் டாப்லர்னு ஒரு டெஸ்ட் எடுங்கன்னு. அப்புறம் சிஸ்டர் கேத்ரினா உதவி பண்ணாங்க. ஒரே நாள்ல போய் டாக்டர் பார்க்க ரிப்போர்ட் வாங்க பாத்தீங்கன்னா, அப்புறம் ஸ்டாக்கிங் போடவும் இப்பெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை, சரியாயிடும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஆராதிக்கும் போதெல்லாம் நீ பார்ப்பீங்க, இல்லை பார்த்துக்கணும்னா வீட்லயும் சரி காலை அந்த இடத்துல கை வச்சு நான் ஆராதனை செய்வேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவை எந்த ஆபரேஷனும் இல்லாமல் இதுவரை சுகத்தை தருகிறார். அவங்க எல்லாருக்கும் அப்படிதான். அப்ப நீங்க அதற்கெல்லாம் கிரெடிட் ஆண்டவருக்கு கொடுக்காத போதுதான் நீ அந்த கிரெடிட்டை கொடுக்கிறவரை விட மாட்டார். ஆமே, தண்டிப்பதற்கு அல்ல, அவருக்குரிய மகிமையை கொடுக்காதனால. ஆமே. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Acts chapter 12 அப்போஸ்தலர் 12 பாருங்க. அதுல கடைசி 21 முதல், குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். The king Herod started to preach. ஆமே, வார்த்தைகளை பிரசங்கிக்க தொடங்குறான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அப்போ அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தினபடியினால் என்ன போட்டிருக்கு? பிரதர்ஸ் பக்கம் சொல்லுங்களேன். செலுத்தினபடியா, செலுத்தாதபடியினால். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தாதனால். பாக்குறீங்களா? நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும் ஒவ்வொரு கண்ணும். ஆமா, இதே போட்டிருக்க. சரி, செலுத்தாதபடி, மகிமையை செலுத்தாதனால். கவனிங்க. ஆமென். உடனே கர்த்தருடைய தூதன் எல்லாம் சேர்ந்து, அது மட்டும் மெதுவா சிஎஸ்ஐ சர்ச்செல்லாம் இது வாசிப்பாங்க. வந்து பிலாத்து காலத்து அவர் அடிக்கப்பட்டு, குரல் தெரிதான், பொறுக்கப்பட்டு, எவ்வளவு பேர் சிஎஸ்ஐ வந்திருக்கோம். தெய்வத்துல இருபாக்கை வந்துருச்சு. சரி, அடிக்கப்பட்டு மறுக்கப்பட்டு. கவனி, அவர் அடிச்சதை சொல்லக்கூடாது. சத்தம் அடிக்கப்பட்டு மறுக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படிமா. அது போல ஒண்ணு வாசிக்கிற தப்பு, நல்லா வாசிங்க. செலுத்தாதனால், செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் பொழுது இறந்தான். தேவ வசனம் சொல்லுங்க வளர்ந்து, அவருடைய நோக்கம் தேவ வசனம் வளர்ந்து பெருகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுல எல்லாம் நம்ம ஒட்டி கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த வசனத்தெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்குது. நான் மனப்பாடம் பண்ணது ஞானசாமி முன்னாடி இந்த சம்பவம். அவர் மகிமை செலுத்தாதினால் எங்க நின்று அவன் ஜனங்கள் மத்தியில பிரமிப்பாய் காணப்பட்டானோ அதே இடத்துல ஜீவன் பிரிந்து போனதை பாரு. கவனிக்கலாமா தயவு செய்து? நம்ம அதனால நீ ஒரு வாரம் ஆலயத்துக்கு வருவதை விட்டாலும் அவருக்கு மகிமை செலுத்துவதை நாம் எடுக்கிறோம். திரும்ப நான் சொல்றேன், நோட்ல குறிச்சுக்கோங்க. The book of Acts chapter 12 verses 21 to 23, 21, 22, 23 இந்த வசனங்களை மனதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரா இருந்தாலும் எனக்கு சேர்த்து ஆராதனைகளை மிஸ் பண்ணுவது, கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்தாமல் இருப்பது. ஆராதனை எதுக்கு? 6 நாட்கள் தேவன் செய்ததற்கு 7வது நாள் வந்து நன்றி சொல்லுகிறது ஆராதனை. ஆமென். 2 இருக்குன்னு சொல்ல அடிக்கிறதா உண்மையும். நீங்க சிந்திச்சு பாருங்க. 1, 6 நாட்கள் கடந்த நாட்கள்ல செய்த நன்மைக்கு நன்றி சொல்லவும், வரக்கூடிய வாரங்களுக்கு அஸ்திபாரமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க. துதிகளை ஏறெடுத்து அந்த வார்த்தைகளை கேட்டு மத்தேயு 7:21 முதல், கண்மலையின் மேல் கட்டப்படுகிற வீடாக அந்த வாரம் முழுவதும் பெருமழை அடிக்கும், பெருங்காற்று அடிக்கும். ஆனால் மணல் மீது கட்டப்பட்ட வீடு இடிந்து போகும், ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடோ இடிந்து போகாது, நிலைத்து நிற்கும். ஆமே, அதுதான் சபைக்கு வருகிறோம். ஆகவே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து ஆராதனை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஆமே, ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவை இதுவரை ஆண்டவர் நம்ம நடத்தினார். உங்க சத்தத்தை கேட்டார். ஒருவேளை நீங்க ஜெபிக்காம இருந்தாலும் உங்களை அருமையானவர்கள், தாய் தகப்பன், குடும்ப சபையா சபை ஜெபிக்கிறது. உண்மையாகவே நோட்டு வச்சு வேலை இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் பெண்கள் ஜெபிக்கிறாங்க, ஆண்கள் ஜெபிக்கிறாங்க. இப்ப காலையில 5 மணிக்கு ஒரு ஜெபம் ஆரம்பிக்கதா கேள்விப்பட்டிருக்க, ஆரம்பிச்சிருக்கதா? அதுலயும் நீங்கள் பங்கு பெறுங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, போன் இல்லைன்னா கேளுங்க. யார்கிட்ட? என்கிட்ட. ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட கேட்டா மட்டும் போதும். ஆண்டவர் இன்னொருத்தர் கொடுத்திருக்காரு வீட்டுல. யாரு? அந்த பேரை கூட சொல்லமா, அவ்வளவு நாங்க பாவியா? யாரு கொடுத்திருக்க? கணவரா? ஐயோ அப்பா, எங்க அவரு உங்க கணவர்? தேட வேண்டியது ஆனமே. சரி,
கணவரை கொடுத்திருக்காரா கேளுங்க, என்ன மறந்துடாது. அது மூலமா ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வாங்கி 5 மணிக்கு கொஞ்சம் லைன்ல வந்துருங்க. ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆமா, புதுசு அப்படிதான் இருக்கும், புது கல்யாணம் போலதான் இருக்கும். நம்ம வீட்லயே அப்படிதான். 5 மணிக்கு வர்றதுனால 6:30க்கு ஆளை பார்த்தா காணோம். 7 மணிக்கு எங்கன்னு பார்த்தா குப்புறப்படுத்திருக்காங்க, தூங்குறாங்க. இந்த 1 மணி நேர ஜெபத்தினால மீதி வேலைகள் தடைப்படக்கூடாது. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும், தடைப்படக்கூடாது. ஆமா, சமைக்கிறது மத்த காரியம், போ காலைல 5க்கெல்லாம் எந்திரிக்கிறேன் அப்படின்லாம் வீட்டு வேலையை தள்ளி போடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, காலையில காக்கா குருவி எல்லாம் எந்திரிச்சு வெளியே போய் பாரு. ஆமேனாவே நல்ல திட்டங்கள் தான், தொடர்ந்து செயல்படுங்க. சேராதுங்க சேர்ந்துக்குங்க, நல்லது செய்விப்பது. நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க. லூக்கா 18 இருந்து கொஞ்சம் தியானத்தை நாம் செய்து ஜெபித்து கடந்து போகலாம். லூக் 18 திருப்பிக் கொள்ளுங்கள். தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இதுல 35 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தார். அன்னைக்கு செய்தியின் தலைப்பு எனக்கு கொடுத்ததான், டசன்ட் மேட்டர் ஹூ ஆர் யூ. நீ யார் என்பது ஒரு பெரிய ஒரு ஒரு காரியம் அல்ல. நீ யார் என்பது ஒரு காரியம் அல்ல. அதை எழுதின டசன்ட் மேட்டர் ஹூ ஆர் யூ. இரண்டாவது டசன்ட் மேட்டர் வேர் ஆர் யூ. நீ எங்க இருக்கிற என்பதும் முக்கியம் அல்ல. மூணாவது டசன்ட் மேட்டர் ஹூ ஆர் யூ. நீ யார், என்ன வேலை செய்யற என்பதும் முக்கியம் அல்ல. ஒன்னே ஒண்ணுதான் முக்கியம். ஆமென். உன் ஜபத்தை தள்ளாத தேவனை நீ தெய்வமாய் கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மந்தமாகாத செவியை உடைய தேவனை நீ தெய்வமாய் கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவனால அந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களை யார் பாத்துக்கிறது? ஈச மட்டும் மேல கூட்டிட்டு பாப்பா இந்த குட்டீஸ் கொஞ்சம் மேல படிக்கிட்டு வச்சுக்கோங்க. ஓடுமா, மேல ஓடுங்க, கொஞ்ச நேரம் ஓடுங்க ஓடுங்க. நீங்க 2 பேரும் 2 பேரும் சரி, பாத்துக்கிறியாமா பின்னாடியே? சரி, அப்ப நீங்க உட்காந்து நீ பேசு, நீ விளக்கு. வெரி குட். சரி, அடுத்து பாருங்க. அது முக்கியம் அல்ல. திரும்ப சுருக்கமா நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் கொடுப்பது. ஆமென். நீங்க யார் என்பது முக்கியம் அல்ல. 35ஆம் வசனத்துல எரிகோவுக்கு சமீபமா வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். இவன் நிலைமை பாத்தீங்கன்னா, நம்ம பிச்சைக்காரனா இருக்கிறான், குருடனாகவும் இருக்கிறான். அல்லேலூயா. இவனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவே ஆண்டவர் எரிகோவுக்கு வருகிறார், சமீபமாய் வருகிறார். ஆமென். அப்ப மந்தமாகாத செவி உடையவர், ஆமென், ஜனங்கள் தம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கதான் அவர் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். இன்றைக்கு அவர் நம் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். வசனம் தான் சொல்லுது, ஆமென், 2 அல்லது 3 பேர் கூப்பிடு இருக்கிற இடத்து நான் இருக்கிறேன் என்ற. அதே போல இருவர் ஒருமனப்பட்டு பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து வேண்டிக் கொள்ளும் போது அது பரலோகத்தில் அவர்களுக்கு அருளப்படும், கொடுக்கப்படும் அப்படின்றார். ஒரு ஆமையும் சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்க யார் என்பது முக்கியம் அல்ல. ஒன்னே ஒண்ணுதான், தடைகளை தாண்டி கேட்கிற வல்லமை உள்ள தேவனை நீங்க தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி கேட்கிறவர். இரண்டாவது, நான் கொடுத்ததை மட்டும் வேகம், உன்னுடைய கூப்பிடுதல் தடைகளை தாண்டி இருக்க வேண்டும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இதை நான் முதல் சொல்றது கர்த்தரை உயர்த்துற. என்ன? தடைகளை தாண்டி கேட்கிற தேவனை நீ தெய்வமாய் கொண்டிருக்கிறாய். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்கள் ஜெபம் நிச்சயமா தடைகளை தாண்டி போகும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அதற்கு நீங்க பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கணும் அப்படின்ற அர்த்தம் அல்ல. கிறிஸ்தவ அனுபவம் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. பிரசங்கிக்கணும் என்கிற ஒரு தேவை அல்ல. நல்ல பாடணும், ராகம், அது முக்கியம் அல்ல. இந்த கால வேளையில உங்கள் ஜீவன் உள்ளவரை உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? நீ கூப்பிடணும். உன் கூப்பிடுதலை கேட்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் ஆரம்பத்திலிருந்து பாருங்க, ஆண்டவர் கூப்பிட்டார். முதல்ல கூப்பிட்டது ஆண்டவர் தான். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க. அட சத்தமா சொல்லுங்க.
ஆதாம பார்த்து எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டும் ஆண்டவர் ஆதாம பேர் சொல்லி அழைத்தார். எங்கே இருக்கிறாய் என்று மனுஷனை கூப்பிட்ட தேவன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்க 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 மேல அக்கறை உள்ளவராக, அல்லேலூயா, எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலோ பரவாயில்ல, தடைகளை தாண்டி கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களையோ கண்ணீரை காண்கிற கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி, என் சத்தம் அவர் சமூகத்துல போய் சேரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், the book of 1 John, ஆமென், chapter 5, அதுல 14 முதல் நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 5, 14, 15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. எதையாகிலும் அதை மட்டும் படிச்சுக்குவாங்க, எதை வேணா கேட்கலான்னு. அடுத்த வார்த்தை ஒரு கொக்கி போடுறாரு, சித்தத்தின்படி கேட்டால். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீங்க கேட்பதற்கு பதில் கிடைக்கலையா, அதே சித்தம் இல்லை என்று நம்ம அமைதியா இருந்து விட வேண்டும். ஆமென். ஜெபத்திற்கு அடிக்கடி சொல்லுவேன், நீங்க அறிந்து 3 பதில் தான். ஒன்று எஸ், இல்ல நோ, இல்ல வெயிட், காத்திரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எஸ்ங்கிறது உடனே கிடைச்சிடும். காலையில ஜெபம் பண்ற, மதியானம் செய்தி வந்துருச்சு. ஆமென். அப்ப இல்லை என்பது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஜெபம் அப்படியே நீ பண்ண சமாதானம் இருக்காது. அதை குறித்த ஒரு ஞாபகம் மறதி உங்களுக்கு வந்துடும். அதை குறித்த ஒரு சலசல் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது. ஆனா வெயிட் என்பது அப்படி இல்லை. அந்த காரியம் நிறைவேறுகிற வரை, ஆமென், அந்த ஜெப குறிப்பு உங்கள் மனதில் இருக்கும். நீங்க அமர்ந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இவனை ஊழியத்துல சோர்ந்து போயிட்டு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். வீட்டுல போட்டோ இருக்கு, 2-3 காப்பி வச்சிருக்கேன், அதை பார்க்கும் போதெல்லாம் ஓ, மோசையை போல உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சர்ச்சில் ஒரு சாட்சி கேட்கிறோம், இங்க ஜெபம் பண்ணோம், நீங்க பண்ணீங்க, நிலம் பண்ணோம், கர்த்தர் சுகத்தை கொடுத்து அவனை ஞாபகப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அந்த மோசையை போல பயன்படுத்துகிற வரை வனாந்தரத்தின் வாழ்க்கை மாறி சொந்த தேசமாகிய கானான் போகிற அந்த வாழ்க்கை வர நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை கொடுக்கிற தேவன் உங்களை சமாதானத்தோடு நடத்துவார். ஆமென். ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த சிம்டமோட தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு, ஆனா எதுவுமே பிடிப்பு கிடையாது. ஏதோ சர்ச்சுக்கு வந்த போனோம், ஏதோ ஒரு வாரம் வந்த போனோம் என்று இருக்கிற பிள்ளைகள் ஜெபத்தின் மேன்மை அறிய மாட்டார்கள். ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை அறிந்திருக்க மாட்டார்கள். அதனாலதான் அவங்க வாழ்க்கையில பதட்டம். எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு தேவ பக்தி என்று நினைத்து கொண்டிருந்தாலோ அது தேவனுக்கு பிரயோஜனமற்ற வாழ்க்கையா தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? வேதத்துல யாரெல்லாம் அற்புதம் பெற்றுக் கொண்டாலும் எல்லாம் கர்த்தருக்கு பின் சென்றார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆபிரகாம் அத்தனை வருஷம் கழிச்சு குழந்தைய பெற்றுக்கொண்டாலோ பாருங்க, அவன் எப்படி தேவனுக்கு மகிமையை வாழ்ந்தான். அந்த குழந்தையினுடைய ஜீவனை கர்த்தர் கேட்டப்போ யாரையும் கன்சல்ட் பண்ணாம, மனைவி கிட்ட கூட சொல்லாம, வேலைக்காரிகள் மட்டும் உதவிக்கு அழைத்து கொண்டு ஆயத்தமாகி பிள்ளையை பலி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டதா நம்ம ரோமர் 4 எபிரேயர் 11 வாசிக்கிறோம். மனதிலே தன் மகனை சாக ஒப்பு கொடுத்து விட்டான், மடித்து விட்டான், என் புள்ள போயிட்டு போறான் என்று ஒப்பு கொடுத்து விட்டான். ஆனால் அதே வசனத்தின் பின்பகுதி சொல்லுது, அவனை மரித்தோர் இருந்து உயிரோடு பாவனையாய் பெற்றுக் கொண்டான். ஆமென். அப்ப இருதயத்துல செத்துட்டான், பரவாயில்ல, உயிரோடு நான் பெற்றுக் கொள்ளுவேன் நினைச்சா கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? அப்ப இந்த நீதிமான், நீதி என்பது ஏதோ நல்லது செய்வது மட்டுமல்ல, நீ விசுவாசிக்கணும். ஆமென். அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் என்ன? என் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. தடைகளை தாண்டி கேட்கிறவர். அப்ப நான் பண்ற ஜெபம் தடைகளை தாண்டும் என்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவ சித்தத்தின்படி நிறைய பொருளாசையோடு, நிறைய மாட கோபுரங்கள் என்கிற சித்தம் என்கிற நம்முடைய சுய நினைவோடு ஜெபிக்க ஆரம்பித்தால் அதுவும் தேவ பார்வை ஒரு முட்டாள்தனமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏற்ற வேலை இல்லாம வச்சு கொடுப்பார். ஒரு அழிலிய சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்க. கேட்க கூடாதா? கேட்கலாம், ஆனா கேட்கலாம். ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொக்கி போடுறாரு, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார்.
ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு நல்ல வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை நீ பார்க்கலாம். ஒரு குடும்பம், ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம், வளருது, வாலிய பிள்ளை ஆகுது, திருமணம் ஆகுது, அந்த பிள்ளைகள் பிறக்குது. அந்தந்த காலத்தில் அதனது தேவன் தருவார் என்று ஆலயத்தையும் ஆராதனையும் ஜெபத்தையும் விடாமல் கர்த்தர் மேல் அன்பு வைத்து நீங்க அவரை தொடர்ந்து பிடித்துக் கொள்ளும்போது பாருங்க, சகல வச்சு பிரசங்க சொல்றான், அதனது காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா நிறைய பேர் வழி விலகி போக காரணம் என்ன? ஆண்டவரை தேட முடியல காரணம் என்ன? சபைக்கு வர முடியல காரணம் என்ன? பல சாக்கு போக்கு சொல்லலாம், பல விதமான வேலைகள் சொல்லலாம், உடம்பு சொல்லலாம். ஆனா இதற்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. முக்கியமான காரணம் என்ன? அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நம்ம மறந்து போகிறோம். பதட்டங்கள் வரும்போது, தேவைகள் வரும்போது மட்டும் நம்ம அந்த ஜெபத்தை நம்புகிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி அல்ல. இந்த சண்டே நான் போவதற்கு விரோதமாய் தடைகளை என் தேவன் உடைப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என் தேவைகள் ஏராளம் உண்டு. இந்த கொம்மன ஜாபடியில நிச்சயம் சபை கட்டணும், பெரிய ஒரு ஊழியம் செய்யணும், நிச்சயமா தேவன் தருவார். அந்த விசுவாசம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதை நம்ம தொடர்ந்து அந்த தரிசனத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெபங்களை ஏறெடுக்கணும். முடிந்த அளவுக்கு நம்முடைய தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். அந்த பலன் உள்ளவரை கர்த்தர் சமூகத்தை தினமும் தேட வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன், ஆனாலும் அவனை குறித்து கீழே பார்க்கும்போது அவன் கேள்விப்பட்டதாக வாசிக்கிறோம். அவன் குருடன் தான், பிச்சைக்காரன் தான், ஆனாலும் பாருங்க கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் இந்த காலைவேளையில ஆண்டவர் சொன்னது சொல்றேன், இவனுக்கு கண்கள் தெரியாது, ஆனா காதுகள் கேட்கும். ஒரு ஆமென். தேவன் படைத்த படைப்பு எல்லாம் வச்சு விசேஷம் வந்திருக்க நமக்குள்ளே குறைவுகள் இருக்கலாம். ஆமென். சில குறை, ஆனால் நீங்க சிந்திச்சு பாருங்க, அந்த குறைவுகளை பார்க்கிலும் உனக்குள்ளே நிறைய நிறைவுகள் தேவன் தந்திருக்கிறார். நான் நைட்லாம் தியானிச்சேன். குறைவு என்ற 1-2 இருக்கலாம், ஆனா அதை பார்க்கிலும் என் தேவன் எனக்கு தந்த நிறைவுகள் ஏராளம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஒரு வரி பாடலாமா? குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால், குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால், இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை, மாறுமே எல்லாம் மாறுமே. சொல்லுங்க சேர்ந்து, மாறுமே எல்லாம் மாறுமே. இன்னொரு முறை சொல்லுங்க, மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே. சொல்ல மாட்டேன்றீங்களே, வாய்த்து சொல்ல, மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே, சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டா போகும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே பாடு, அப்படிப்பா. மாறுமே எல்லாம் மாறுமே. சொல்லுங்களேன் விசுவாசத்தோடு. ஆமென். மாறுமே எல்லாம் மாறுமே. இன்னொரு முறை சொல்ல, மாறுமே. அதேதான் மாறுமே. எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, எல்லாம் மாறுமே, எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை. ஆமென். பாருங்க. எந்தன் வாச கைகள் எட்டி என்னை தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி என்று தொடருமே, கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய் எந்தன் கதறல் கேளும், கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தாய் எந்தன் கதறல் கேளும், தொடருமே என்னை தொடருமே, தொடருமே என்னை தொடருமே, கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்து கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே,
கடல் மேல் நடந்து கர்த்தர் என்னை நிறுத்துவார். கடனை எல்லாம் மாறச் செய்வார், எல்லாம் தீரச் செய்வார். கடனை எல்லாம் மாறச் செய்வார், கடல் மேல் என்னை நடக்க செய்வார். மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. கடனும் உடனும் உன்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கடனும் உடனும் உன்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கடல் மேல் உன்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். கடல் மேல் உன்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாறச் செய்வார். மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது உனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே, இல்லையே தொல்லை இல்லையே. எட்டிக்காய் போல் கசக்கும் உந்தன் வாழ்க்கையை உன் பாச கைகள் நீட்டி இன்று தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் உந்தன் வாழ்க்கையை உன் பாச கைகள் நீட்டி இன்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், கர்த்தாய் எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம், கர்த்தாய் எந்தன் கதறல் கேளும். தொடருமே என்னை தொடருமே, தொடருமே என்னை தொடருமே. மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. இல்லையே தொல்லை இல்லையே, இல்லையே தொல்லை இல்லையே. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொட்டு சுகமாக்குகிறவர். ஆமென். நம்ம குறைவுகள் இருந்தாலும் இன்னைக்கு அநேக குறைகளையே நம்ம நினைக்கிறதுனால ஜெபத்தை கேட்கிற தேவனை மறந்து போகிறோம். நிறைய நிறைவுகளை தந்திருக்கிறார். எழுந்து சொல்ல சொன்னா நீங்களே சொல்லுவீங்க. சில நஷ்டங்கள் வந்திருக்கலாம், தோல்விகள், பண விரயங்கள் கூட ஆயிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில ஆண்டவர் விலையேற பெற்றது எதை சொல்லுது? ஜீவனை தந்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு, அப்பா நீ எல்லாத்தையும் ஆதாயம் பண்ணி வச்சிருக்கிற, அவன் இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படுமாயினால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மா நஷ்டம் அடைந்தால் அதனால் அவனுக்கு என்ன லாபம்? அப்படி யாரும் ஓடுறீங்களா, உழைக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? தயவு செய்து கவனி. கொஞ்ச நேரம் தான் சர்ச்சுக்கு வர முடியாம, தேவனை அன்பு கூற முடியாம பல சாக்கு போக்கு இருக்கலாம், அதை தூக்கி ஓரமா வச்சிருங்க. ஆண்டவர் அப்படி ஒரு நாள் நம்மளை அனுமதிக்க மாட்டார். அவர் ஆராதிப்பதை விட வேற எதையும் அவர் கனப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். அப்ப நம்மளை மதி மயக்குகிறவன் பிசாசு. ஆமென் சொல்லுங்க. அதான் இந்த வாரம், இந்த மாதம் இந்த செய்தி நமக்கு ரட்சிக்க கூடாதபடி கை குறிக்க போகல, கேட்க கூடாதபடி செவி மந்தமாகாமல், இவ்வளவு நல்ல தேவனை விட்டுட்டு கவனிக்க, நீங்க இவ்வளவுதான் நம்ம ஓடினாலும் சம்பாதிச்சாலும், எவ்வளவு அமைப்பு பிள்ளைகளை குடும்பத்தை நம்ம பாதுகாத்தாலும் ஆமென், உள்ள வர வேண்டியவைகள் வந்தே தீரும். ஆமென் சொல்லுங்க. இதற்கெல்லாம் பாதுகாப்பு பாருங்க. யோபு வாழ்க்கையில எல்லாம் இழந்துட்டான். கவனிக்கிறீங்களாமா? தயவு செய்து ஆண்டவர் பிசாசு சொல்ற அளவுக்கு என்ன சொல்றான்? யோபு சும்மாவா விருதாவா உண்மை ஆராதிக்கிறான், உன் மேல் நம்பிக்கை வச்சான். நீ அவனுக்கு உண்டான எல்லாம் வச்சு வேலி அடித்து வைத்திருக்கிறான். யூ ஹேவ் ஃபென்ஸ்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் வேலி அடிச்சு அதான் ஹாயா சுத்துறான், உண்மை தேடுறான். இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படி சொல்லலாம், வேலை வெட்டியில அந்த குடும்பம் போறாங்க, ஆராதிக்கப்பா, அவர் அங்கதான் இருப்பார், இவர் இதை செய்வார், எங்களுக்கு எல்லாம் நிறைய பிஸியுமோ அப்படிதான் நம்ம நினைப்போம். ஊழியக்காருக்கு வேற வேலை இல்லை. இல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளை,
உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கதான் சாபத்திலிருந்து உங்களை வேறு பிரித்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்து இதை கர்த்தர் தான் செய்தார் என்பதை உன்னை காண்கிற ஜனங்கள் காணும்படி கர்த்தர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். வேற எந்த நோக்கமும் கிடையாது. வேற எந்த நோக்கம் கிடையாது. உங்களே சிந்திச்சு பாருங்க. வயது என்ன, நாட்கள் என்ன, வருஷங்கள், நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கோம், என்ன நடக்குது வாழ்க்கையில, எல்லாம் நலமா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் கொடுக்கிறாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் இந்த காலையில கேட்கிறார், ஜெபத்தை கேட்கிற தேவன் நான் இருக்கேன். அல்லேலூயா. எண்ணில் அன்பு கூறாது இருக்கிறாயே. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். நான் திரும்ப சொல்லுகிறேன். இந்த குருடன், இந்த பிச்சைக்காரன், ஒருவேளை அன்றைக்கு எரிகோவுக்கு சமீபமா இயேசு வரும்போது இயேசுவை கூப்பிடாது இருந்தால் அவன் வாழ்க்கை முழுவதும் பிச்சைக்காரனா இருந்திருப்பான், கூடனா இருந்திருப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்க. எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, அவர் எரிகோவுக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. எரிகோ என்பது உங்களுக்கு தெரியும், சபிக்கப்பட்ட ஒரு இடம். அதை எடுத்து கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. யோசுவாவின் காலங்களில் இடிந்து விழுந்த எரிகோ அந்த பகுதிக்கு தான் போறார். அப்போ சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு ரெடியா இருக்கிறாரு. நீங்கள் நான் ரெடியா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உன் ஜெபத்தை கேட்டு ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதம் நிலையானது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கடந்த வாரம் நான் அந்த ஜெபம் பண்ணும்போது எல்லாமே இருக்கலாம், அவர்கிட்ட அனுபவம் இருக்கலாம். ஆனா சரீரத்தில் ஒரு பாதிப்பு வரும்போதுதான் ஆமேன் ஒரு பெரிய ஒரு பயம் உண்டாகிறது. வாழ்க்கையின் கடைசி என்ன? மரணம். அது ஒண்ணுதான். எபிரேயர் 9:27 சொல்லுது, மனிதன் பிறப்பதும் அவன் பின்பு மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவன் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அழிலையே சொல்ல மாட்டீங்க? அதுக்குள்ள ஏன் நல்ல ஜெபத்தை கேட்கிற தேவனை நம்ப கூடாது? ஏன் அவரில் அன்பு கூறக்கூடாது? அதை பார்க்கிற ஒரு 4 பேர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஆபீஸ்க்கு வரவங்க அல்லது உங்களோட தொடர்புல உள்ளவங்க, அவங்க சொல்லலாமே, யோ இந்த இவரா ஜெபத்திலே இது வளருகிறது. ஆமே. இல்லாதப்பையும் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவார், ஜெயிப்பாரு, சர்ச்சுக்கு போயிடுவார், சண்டே ஆனா கொடுப்பாரு, ஜெப கூட்டம் வைப்பாரு, நான் இயேசுவே நம்புவார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருக்கு மகிமையை வாழலாமே. பாருங்க, ஆண்டவருக்கு இட்ஸ் டசன்ட் மேட்டர் ஹூ ஆர் யூ, நீ யார் என்பது முக்கியம் அல்ல. குறை இருந்தாலும் நிறைவுகள் நிறைய இருக்கும், அதை பாருங்க. 2வது பாருங்க, குறைவுகள் இருந்தும் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிறைவா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல, குறைவா இருக்கும்போது உன்னை தேடி வந்தார். He came in search of you. உன்னை தேடி வந்தார். உன்னை தேடி வந்தார். எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஒரு இந்து குடும்பத்திலிருந்து என்ன தேவன் தேடி வந்தார். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்துல அந்த 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 அவரு தனசேகரன் பாபு ரெட்டிக்கு ஆண்டவர் பத்தி சொல்லும் போது, அவர் ஐயாவும் அவங்க எல்லாம் அதுல இருந்து வந்தவங்க தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவங்களும் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அப்ப நான் சொன்னேன், இத்தனை முறை மாலை போட்டு இப்படி இயேசு அறிந்து கொண்டா என்று சொன்னேன். அப்ப சாட்சிகள் சொல்லவும் கேட்பதற்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த ஆசீர்வாதம் பத்தாது, இன்னும் உங்களை தேவன் உயர்த்த விரும்புகிறார். இப்போ உள்ள சரீர பலவீனங்களையும் இந்த ஆராதனையில மாற்ற விரும்புகிறார். எதை எப்ப மாற்றுவாரு? உன் குறைகளை நினைக்காத, அதை காட்டி நிறைவுகள் நிறைய தந்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 2வது ஒண்ணு, தேடி வந்து உன்னை ரட்சித்த தேவன். நீ கூப்பிட்ட போது அது பள்ளத்தாக்கோ அல்லது அழுகையின் ஊற்றோ, எப்படியோ, வேலை இல்ல, படிப்பு இல்லை, உடம்புல இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு, என்னுடைய ஊழியத்துல எப்படி இருக்கு, நான் கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது, எனக்கு பணம் இல்லை, சப்போர்ட் யாரும் இல்லை என்று நீ மனசில் நினைச்சப்ப அந்த நினைவுகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதனால சொசைட்டில நம்மள ஒரு அந்தஸ்தோடு வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தேவன் தந்து இருக்கிறார். ஒரு அழிலையா சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட படிச்சவங்க அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட தொழில வேலையில அல்லது எதுலயோ ஒண்ணுல மேல வரணும்னு நினைச்சவங்க எத்தனை பேர் இன்றைக்கு நம்மளை விட பின்னாடி இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரா இல்லையா? அப்ப நம்ம எதை நம்பணும்? முதல்ல என் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமே. நான் கூப்பிட ஜெபத்துக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேடி வந்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அந்த நாட்கள்ல குருடு அல்லது குஷ்டரோகம், இப்படி சரீரத்துல பெரிய பலவீனங்கள் இருந்தால் அது சாபத்தின் அடையாளமாய் பேசப்படும், குற்றம் சாட்டப்படுகிற ஒரு நபன். அதனாலதான் இவனை யாரு கண்டுக்கல. ஒரு தெருவுல உட்கார்ந்து அவன் பிச்சை எடுத்து கொண்டே இருக்கிறான். இயேசு அந்த பக்கமாய் வருகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ உன்னுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், மந்தமாகாத செவியை உடைய வல்லமை உள்ள தேவன். யாரெல்லாம் என்ன தேடுறாங்க, யாரெல்லாம் என்ன கூப்பிடுறாங்கன்னு அனுதினமும் ஆண்டவர் உங்களை என்னையோ பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன்.
சத்தமா சொல்ல மாட்டீங்க. ஆசையா இருக்கிறார். என் பிள்ளை கூப்பிட மாட்டான், என் சபை வளருவதற்கு நான் வழிகளை நான் சொல்லி தரேன், செய்ய மாட்டானா? கர்த்தர் இன்றைக்கு ஆசையா இருக்கிறார். அல்லேலூயாவே. நீங்க யார் என்பதை நினைச்சு நீங்க புலம்பாதீங்க. நீ யார் என்பதை நினைச்சு கர்த்தரை விட்டு தூரம் போகாதீங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, டசன்ட் மேட்டர் வேர் ஆர் யூ. இவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். நிரந்தரமான தங்குவதற்கு ஒரு இடம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணி கேட்காமல் இருந்திருக்கலாம், பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஜெபம்னா என்ன அப்படி உதாசீனப்படுத்துவது போல இருக்கலாம். ஆமே, நீ எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்பார். ஆமே, இன்றைக்கு அதை நீ முழு மனதோடு நம்ப வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த நம்பிக்கைக்குள்ள நீ வரும்படியாக இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற காலம் செல்லா. யாரோ ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, தேவைக்கு கூப்பிடுவது, அந்த தேவை முடிஞ்ச ஊழியரையோ அல்லது பயன்படுத்தி அனுப்புவது அல்ல. இன்றைக்கு நீ எங்க இருந்தாலும் சரி, நான் எங்க இருந்தாலும் நான் கூப்பிட்டா என் இயேசு கேட்பார். அல்லேலூயா. என் இயேசு பதில் கொடுப்பார். அது உன் குடும்பத்துக்காக கூப்பிடலாம், உனக்காக கூப்பிடலாம், சபைக்காக நீ ஜெபம் பண்ணலாம். ஆனால் இதுவரை செய்யாமல் இருக்கிற அந்த ஆபத்தையும் கர்த்தர் உணர்த்துகிறார். ஒரு ஆமென் சொல்லு. சத்தமா சொல்லுங்களேன். அவன் நிலைமையை பாருங்க. வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறான், ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறவன். அவனுக்கே தேவன் செவி கொடுக்க கூடுமானால் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் அவனுக்கேன்னு சொல்றேன்? அவனை விட நம்ம வசதி கிடையாது. ஆனால் நம்ம ஏற்கனவே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய நன்மைகளை ருசித்திருக்கிறோம். அதுக்கப்புறமும் இன்னும் இந்த ஃபெய்த் ஜர்னி இன்னும் தொடராமல் நம்ம வாழ்க்கையில் அநேகர் பேருடைய தடைபட்டு இருக்கிறதை பார்க்கிறேன். ஆவியான உணர்த்துகிறார். அவை நம்ம தொடர்ந்து ஓட. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எங்க இருக்கிறோம்? ஐயோ இப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோமே, எதை யோசிக்காதீங்க. ஐயோ இந்த பிசினஸ் இல்லையே, ஐயோ இதுல ஆசீர்வாதம் இல்லையே, ஆத்துமாக்கள் வரலையே, வருமானம் இல்லையே, கொடுக்க மாட்டேன்றாங்களே, எதுவுமே தேவையில்லை. நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும், எங்க இருந்தாலும் உன் ஆண்டவர் பெரியவர், மகத்துவத்தை அணிந்திருக்கிறவர், ஜபத்திற்கான அந்த செவிகள் மந்தமாகாத செவியை உடைய தேவனாய் நீ தெய்வமாய் கொண்டிருக்கிறாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. இருக்கிற இடத்திற்கே வருகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த குருடனை தான் பார்க்கிறோம், வழி அருகே பிச்சை எடுக்கிறான், ஆனா அவன் பக்கமாய் இயேசு வருகிறார். ஒரு அடியிலே சொல்லுங்க. இந்த காலை வேளையில இந்த உறுதியோட போங்க. உங்கள் பக்கத்தில், உங்கள் பட்சத்தில் இயேசு இருக்கிறார். ஒரு ஆமென். அப்ப நீங்க கூப்பிட்டா பதில் கொடுப்பார். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளிச்சேன். நீ அறியாது எட்டாதுமான பெரிய காரியம் சொல்ல மாட்டேன். அறியாது எட்டாதுமான அது கூட உதடு தரம் பெரிய அறியாது எட்டாதுமான சொல்லுங்க. நல்லா சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிச்சா சர்ச்சு கொடுங்க, பில்டிங் வாங்க, கட்டுவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம ஜெபிக்கிறோம், ஐஸ்வர்யங்களை கொண்டு வாங்க, ஏழைகளை கொண்டு வாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் கடந்த வாரம் சாட்சி சொன்னது போல 4 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு இடத்தை சர்ச்செல்லாம் கட்டி சைனால இருந்து ஆடியோ எல்லாம் பண்ணி சாவியை மட்டும் கொடுத்தாச்சு. அவர் அந்த சாவியை விட கொஞ்சம் உயர்ந்தா இருக்கிறார் அந்த ஊழியர். அவ்வளவு குள்ளமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நான் யோசிச்சேன், நான் உயரமா இருக்கிறதுனால அப்படியே பெரிய சர்ச்சு கிடைச்சுனா, உன் கணக்குல தப்புடா. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் தேவன் நினைத்தால் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் வாடகை கொடுக்கிறோம். எவ்வளவு காலம்? ஒரு சில கேட்டாங்க, என்கிட்ட ஏன் சொந்த இடம் வாங்கல? ஒரு அடியிலே சொல்லுங்க. நம்ம எவ்வளவு கொடுத்தோம்? ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு 10 லட்சம் வந்து 5 லட்சம் சர்ச் கடன் இடத்துக்காக கொடுக்குறேன், தனியா கொடுத்தம்மா. ஆனா கேட்கிற இன்னும் நம்ம வாங்கவே இல்லை. பின்ன நல்லது, அந்த எண்ணம் நல்லது. ஆனா நான் சொல்ல வருகிற காரியம், ஜெபத்தை கேட்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறபடினால் உன்னை தேடி வருகிற ஆண்டவர். ஆமே, இந்த குருடனை தேடி வருகிறார். இருக்கிற இடத்துல. 2வது, நமக்காக அவர் சாபமாய் மாறினார். இப்ப இவர் ஏசப்ப போய் அந்த பிச்சைக்காரன்ட்ட வழி அருகே கேட்ட பேசினா கூட்டம் என்ன நினைப்பாங்க? எல்லாம் இயேசுவை அவங்களை எப்படி நினைச்சாங்க? நிறைய கூட்டம் உங்களுக்கு தெரியும். நேரம் இல்ல, சதுசேயர், பரிசேயர், குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க எல்லாம் இயேசுவை சுற்றி இருந்தாங்க. அற்புதம் பெற்றுக்கிட்டவங்க இருந்தாங்க, அற்புதம் பெறுகிறவங்க கூட வந்தாங்க. இவங்க போய் பாவி கிட்ட பேசுறானேன்னு ஏற்கனவே சொன்னாங்க. இதே லூக்கா 19 கீழே பாத்தீங்கன்னா, சகை கிட்ட பேசும்போது பாவிகளின் வீடுகளுக்கு போகிறாரே. ஒரு ஆமே. அப்ப இயேசு கவனிங்க, தனக்காக காத்திருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவரும் அவராவே மாறி விடுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இப்ப பிச்சைக்காரன், குருடன், இயேசுவும் ஒரு பிச்சைக்காரனை போல, குருடனை போல அந்த இடத்தில் தன்னை நிறுத்தி, ஐயோ யாரும் இல்லாமல் இருக்கிறானே, உதவியற்று இருக்கிறானே, நான் படைத்த இந்த உலகத்தின் அழகை பார்க்க முடியாமல் இருக்கிறானே என்று நம்முடைய இடத்தில் இருந்து நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். உன் கஷ்டத்தில் அவரும் இருந்து உன் கஷ்டத்தை அறிகிற தேவனாய் இருக்கிறார். உன் வியாதியினுடைய விளைவை அவர் நினைத்து, எனக்கு அந்த வியாதி வந்தது போல அவர் சிலுவை தன் ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடு.
அதான் பிச்சைக்காரனை போல மாறிட்டான். அவர் தேடி வரார் பாரு, சாபமாய் மாறினா உனக்கா எனக்கு. கலாத்தியர் 3:13 சொல்லுது, he became a curse for you and me. உனக்கா எனக்காக அவர் சபிக்கப்பட்டவர் போல மாறினார். பாவியை போல் அவர் பாவங்களை சுமந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அடுத்ததாக பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அவன் அவன் கிட்ட போய் பேசும்படி, அவனை அழைத்து கொண்டு வரும்படியாக கர்த்தர் சொல்லுவதை பார்க்கிறோம். கடைசியாக, doesn't matter what are you, ஆமே, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அதுலயும் இது ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறான். அடுத்து பாருங்க, இயேசுவுக்கு அவனுக்கு நிறைய தூரம் இருந்தது. கீழே நான் வேகமா வாசி முடிக்கிற, பேசிக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். ஒரு குறை, கண்கள் தெரியல, ஆனா நிறைவுகள் நிறைய உண்டு. என்ன? கேட்கிற திறன், காதுகள் இருக்கு, உணர்கிற திறன் இருக்கு. எல்லாத்தை விட பெருசு, நம்புகிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கு. எல்லாம் என்ன சொன்னாங்க? அவர் இயேசு, நசரேயனாகிய இயேசு நன்மை செய்கிறார். அந்த ஊர்ல, கானா ஊர்ல அற்புதம் நடந்தது. இதெல்லாம் சொல்லும் போது இன்னைக்கு நான் கண்ணும் காதும் இருக்க நம்ம விசுவாசிக்க மாட்டேன்றோம். ஆனால் ஒரு பெரிய குருடனா இருந்தோ அவன் காதுகளில் கேட்டு கர்த்தர் செய்த அற்புதங்களை சொன்ன போது 100% விசுவாசித்தான். நான் எதை வச்சு சொல்றேன்? அவன் கூப்பிடுறான், சுத்தி இருக்கிற அதற்றாங்க. நான் வேகமா வாசிக்கிறேன். இது என்னென்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இது வழக்கமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அவனுக்கு கண்ணு தெரியாட்டியும், ஒரு பெரிய குறை இருந்தாலும் நிறைய நிறைவுகள் இருந்தது. என்ன? இருதயத்திலே அவன் வேறு எதற்கு இடம் கொடுக்கல. எனக்கு சுகம் வேண்டும், நான் பார்வை அடைவேன், அதை இந்த இயேசு செய்வார் என்று நம்பினான். அதனாலதான் அடுத்த வார்த்தை சொல்லுது, முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ அண்டர்லைன் பண்ணிக்கங்க, யார பத்தியும் கவலைப்படல, எதை குறிச்சும் கவலைப்படல. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவனோ, நானோ, சபையோ, அவன் அழைத்த அழைப்பில் நம்ம ஓடும் போது, அவன் ஜெபத்தை கேட்கிற தேவனோடு இணைந்து கொள்ளும் போது, விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கும் போது, ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ நிறைய பேர் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா உங்க இருதயத்தை யோசிச்சு பாருங்க, சாக்கு போக்கு தான் நிறைய. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உலக காரியங்களை பேசுறோம், நினைக்கிறோம், ஐயோ அவங்கள போல இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, ஐயோ கடினமா இருக்க வாழ்க்கை, வேலை கடினமா இருக்கு, ஊழியம் கடினமா இருக்கு, காலையில இருந்து எல்லாம் யோசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் இல்லாமல் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பணங்காசு இல்லாம இருக்கிறாங்க, தங்க வீடு இல்லாம, நமக்கு சொந்த வீடோ வாடகை வீடோ எல்லாம் வச்சிருக்கவே நம்ம விசாரிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த கால வேளையிலும் உன்னோடு உங்களோட என்னோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பிச்சை தூரமா இருந்தான் பாருங்க. அதுல வாசிக்கிற, முன் நடப்பவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்போ அடுத்த வார்த்தை, இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அப்ப இயேசுவுக்கு அவனுக்கு தூரம் இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் நான் ஒரு காலத்துல ஆண்டவர் விட்டு தூரமா இருந்தோம். ஒரு ஆமீன் சொல்லாமா? சில வசனங்களை நம்ம வேகமா வாசிக்கலாம். எப்படி இயேசு நம்மை தேடி வந்தார் என்று நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமே. யோவான் 6:37, யோவான் 6:37 இப்படி சொல்லுது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். அவன் 2வது முறை கூப்பிடுறான். ஏன் கூப்பிடுறான்? ஆண்டவர் புறம்பே தள்ளாத தேவனா இருக்கிறபடினால் அவனுக்குள் அந்த உணர்வு இருந்தது. என்ன? நான் இனி பிச்சை எடுக்க கூடாது, நான் இனி குருடனா இருக்க கூடாது, நான் யாருடைய ஏச்சுக்கு பேச்சுக்கும் ஆளா இருக்க கூடாது, இந்த இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார். காரணம் என்ன? வரவங்க போறவங்க நான் கேட்டேன், அவங்க எல்லாம் சொன்னாங்க, நான் முடமா இருந்து நடக்க செஞ்சாரு, இந்த கல்யாண வீட்டுல சுகம் கொடுத்தாரு, செத்து போன பையனை வாலிப பையனை எழுப்பினார், அப்ப எனக்கும் செய்வார். என்னை யார் அதட்டினாலும் சரி, எத்தனை தடைகள், முன் நடப்பார் பின் நடப்பார், பேசாதன்னு சொன்னாலும் சரி, இன்னும் அதிகமாய் கூப்பிடுவேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? புறம்பே தள்ளாத தேவனை நீங்க தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள். இந்த குருடனுக்கு இயேசுவுக்கு ரொம்ப தூரம் இருந்ததுனாலதான் ஆள் அனுப்பி கூட்டிட்டு வர சொல்றாரு. ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:7. 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அவிசுவாசத்தை புறம்பே தள்ளு, என்னால முடியுங்கிறத புறம்பே தள்ளு, என்னுடைய அனுபவம் புறம்பே தள்ளு, ஊழியத்துல என்னால செய்ய முடியும் புறம்பே தள்ளு, அதெல்லாம் தள்ளு.
எதை மனசுல வச்சிருந்தோம்? உனக்காக பலியிட்டு பலியாய் தன்னை கொடுத்து பிதாவுக்கு நமக்கு இருந்த இடைவெளியை நிரப்பி நீ கூப்பிடுறத கேட்கும்படியான மந்தமற்ற ஒரு செவியை உடைய ஆண்டவரை பார்க்கும்படி. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல. எபிரேயர் 13:11 முதல் 13 வரை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13:11 முதல் 13. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். நீங்களும் நானும் பாளையத்திற்கு புறம்பே இருந்தோம். சுருக்கமா சொல்றேன், தேவனுக்கு புறம்பாய் இருந்தோம், விக்கிரக ஆராதனை செய்தோம், மகிமையுள்ள மகத்துவத்தை அணிந்திருக்கிற பிதாவோடு சேரக்கூடாத இடத்துல வாசமாயிருந்தோம், சாபத்தில் இருந்தோம். ஆனால் உங்களை என்னையோ கர்த்தர் பக்கம் கொண்டு போக அவர் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்பட்டார். ஒரு ஆமென். அப்படிப்பட்ட வேதனைகளுக்குள்ளே அவர் கடந்து போனார். பலி செலுத்தப்பட வேண்டிய மிருகங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது 13:12. அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நான் செய்தி முடிக்கிற பிச்சைக்காரனுக்கும் இயேசுவுக்கு தூரம். இன்னைக்கு நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட தூரம், அதை எப்படி நிரப்பினார் இயேசு என்பதை வசனத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 13:13. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த உலகத்துல உபத்திரம் வரலாம், நிந்தைகள் வரலாம், சோர்ந்து போகாதீங்க. அவர்கிட்ட போகும்போது அவர் உங்களுடைய ஆமென் ஜெபத்திற்கு, உங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஒரு ஆமேன் சொல்லாமா? மத்தேயு 6:8. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அதற்காங்க அவனோ தாவீதின் குமாரன் எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த பிச்சைக்காரர் சொல்றான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். ஆமென். அப்படியே எழும்பி நிக்கலாமா? 3 ஆசீர்வாதங்கள் கடைசியா யோவான் 10:10 சொல்லுது. ஆமென். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உடனே எழுந்திருக்கலாமா? டக்குன்னு எழுந்து நின்னு பார்ப்போம். ஒரு